பெரு, துணிவு கொள், ஏனெனில் நீ இஸ்ரேல் மக்களை நான் அவர்கள் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்றார். இணைச்சட்டம் 31:23 உபாகமம் 31:23 பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோட கூட இருப்பேன். இந்த அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கடவுள் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். அப்போ துணிவு கொள், வீறு கொண்டிரு, தைரியமாயிரு அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வாக்கை இங்கே கடவுள் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். அப்ப இது பாத்தீங்கன்னா பலம் அப்படின்னா பலம் கொண்டு, பலம்னா தைரியம், அப்போ இத வலிமை, இதை நீ பெற்றுக்கொள் அப்படின்னா. அப்போனா இந்த வலிமை, பலம் என்பது வலிமை, ஆற்றல், சக்தி அப்படின்ற ஒரு பொருள். அதாவது நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அப்ப நம்ம துணிவோடு நிற்கணும் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக சொல்லப்படுது. அப்போ இந்த பலம் என்பது, தைரியம் அல்ல துணிவு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒன்றா இருக்குதுங்க. அப்போ இந்த தைரியம் என்பது நமக்கு எதிராய் வருகின்ற போட்டிகள், பொறாமைகள், வன்முறைகள், போர்கள், இதிலிருந்து நாம் எதிர்கொள்வதற்குரிய ஆற்றலை, சக்தியை கொடுக்கிறது. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு பிரச்சனை ஒண்ணு வருதுன்னு வச்சுக்க, நம்மளுடைய பலத்தினால நம்ம ஃபைட் பண்ணுவோம். ஆனா இங்க கடவுள் என்ன சொல்றாரு, தைரியமா இரு, நான் கூட இருக்கிறேன்றால. அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுள் அவருடைய பலத்தை நமக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கிறார். அப்போ அவர் கொடுக்கிற அந்த எக்ஸ்ட்ரா தைரியம், எக்ஸ்ட்ரா பலன், அதனாலே வருகிற துணிவினாலே நம்மால எளிதாக எப்படிப்பட்ட பிரச்சனையும் நாம மேற்கொள்ள முடியுங்க. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் பள்ளி பருவத்துல நான் படிக்கும் பொழுது இந்த மேடை பேச்செல்லாம் எனக்கு வராது, பேசுறதுக்கு அது மைக்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஒரு ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்ணேன். அப்ப என்னுடைய அப்பா தலைமை ஆசிரியர். அவர் என்ன செய்வார்னா, பக்கத்துல நின்று மேடை பேசும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி திணறுவேன், பயம் வரும்போது பக்கத்துல நின்று தைரியமா பேசு, துணிவோடு இரு, நான் உங்க கூட நிக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் அப்படி, எங்க அப்பா அங்க உட்காந்துட்டு சேர்ல உட்காந்துருப்பார், நான் இருக்கிறேன், நீ தைரியமா பேசு அப்படின்னாரு. பாருங்க, அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அது எங்க இருந்து வருமோ தெரியும், அப்படி ஒரு சக்தி வரும், தைரியம் வரும். அப்பா கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு தைரியத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா நல்லா சரளமா பேசு. அப்போ உலகத்துல இருக்கிற அப்பா கூட இருக்கிறார் போதே நமக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு. நம்மை படைத்து பாதுகாத்து வழி நடத்துகிற பரம தந்தை நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாருங்க. அவர் சொன்னார்ல, நான் கூடவே இருப்பேன். இப்ப என் கூட இருக்கிறேன்னு எங்க அப்பா எனக்கு வாக்கு கொடுத்தார். ஆனா அவர் இப்ப என் கூட இல்ல, காணாமலே போயிட்டாரு இல்லையா, இறந்து மறைத்து போனார். அப்போ உலகத்துல இருக்கிற வாக்கு கொடுக்கிறவர்கள் ஒரு நாளைக்கு இல்லாமல் போகலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் கூடவே இருக்கிறேன்றார். அப்ப வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், சகல நாட்களிலும் நம்ம கூடவே அவர் இருக்கிறாருங்க. அப்போ அவர் நம்ம கூடவே இருக்கிறார் என்கிற தைரியத்தை நாம் பெற்றவர்களாய், துணிவு பெற்றவர்களாய், நம் தைரியம் கொண்டவர்களாய், பலம் கொண்டவர்களாய், எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டு அவர் அளிக்கிற பலத்தினாலே இன்னும் நாம் பலன் கொண்டு திடமனதாய் வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் அளிக்கிற பலத்தினாலே நாளிலும் பலம் பெற்று நாங்கள் துணிவோடு வாழ கிருபை தாரும். மீட்பிரை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.